ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி மீதமான சோறு வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். நீங்கள் வெரைட்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருப்பீங்க, ஆனால் மீதமான சோறு வச்சு கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அப்போவுமே நீங்கள் பழைய சோறை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. வரப்போகிற நோன்பு காலங்களையும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸை அப்படி குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் 1.5 கப் அளவுக்கு மீதமான சோறு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக நீங்கள் எந்த வகையான அரிசி சோறு வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக சின்ன சைஸில் நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்லேருந்து ஒரு கிழங்கு தாராளமாக போதும். கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இதுக்காக நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்கள். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதுக்காக 2 முட்டை இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோறை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். மிக்ஸி ஜார் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு இதை நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ இதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது கூட நான் மேஷ் பண்ணி வச்சுருக்க கிழங்கை சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அண்ட் அது கூடவே காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட மஞ்சள் தூளும் 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. ஃபைனலாக இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கோதுமை மாவு சேர்க்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சேர்த்து இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக இதை பிசையும் போது தண்ணி எதுவும் தெளிச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம சோறு உருளைக்கிழங்கு சேர்த்தோம் இல்லையா, அதில் இருக்க தண்ணியே போதுமாக இருக்கும். இப்போ இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னா தண்ணி தன்மையாக இருக்கக்கூடாது, நல்லாவே கட்டியாக இருக்கணும். அப்போ தான் இதை பொரிக்கும் போது அதிக எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை 2 சம உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் மாவு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இப்போ நாம் பிரித்து வச்ச மாவு உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. தேவைப்படும் போது தாராளமாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை இந்த மாதிரி செட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டை இந்த மாதிரி 4 சம பங்குகளாக பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு மேலே 8 மூலைகளையும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா அடுத்த மாவு உருண்டையும் நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்க ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு ஒரு ரோலர் வச்சு திரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அடுத்த ஷீட் மேலே கவர் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா உங்கள் விரலை வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ் முட்டைகளுக்கு இடையிலையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஓரங்களையும் இந்த மாதிரி விரலை வச்சு சீல் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது நல்லா செட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதை 8 துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஓரங்களை ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு முக்கோண ஷேப்லேயே உங்களுக்கு கிடைக்கும்.
இதே மாதிரி எல்லா பீசஸையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லா பீசஸையுமே முக்கோண ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு சட்டியில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. எண்ணெய் நல்லா சூடாகியதுமே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க முக்கோண ஷேப்புகளை ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக உங்கள் சட்டிக்கேற்ற அளவில் பீசஸை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 2 பீஸாக சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இது மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைவாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு உள்ளே நல்லாவே வெந்து வரும். இல்லைன்னா சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே வேகாமல் போயிடும். இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்ததுமே அடுத்த சைடு மாற்றி விட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஸ்டஃபிங் வைக்கும்போது சீஸையுமே ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். இதை நீங்கள் நோன்பு காலங்களே ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். ஹெல்த்தியும் கூட. சின்னவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அதோட ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா பீசஸையுமே பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதை மீதமாக இருக்க சோறு வச்சு தான் பண்ணினீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அதோட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்பவே மொறுமொறுப்பாகவுமே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாழ்க்கையில் ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. என்ன போல முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தோள் கொடுங்க. இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம். முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.